ஹாய். இந்த வீடியோவில் நம்ம வந்து யூஐ மோடுனா என்ன, அப்புறம் பிளேரிட் பிளகின் ஒன்று இருக்குங்க. அதை வந்து ரன் பண்ணுறதுக்குலாம் வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து மூணாவது வந்து டீபக் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மூணையும் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளகின் வில் ஸ்டார்ட் வித் த ஈஸியஸ்ட் ஒன். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் போயிட்டு கிளிக் பண்ணிட்டு பிளேரைட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோன்னா பிளேரைட்லேருந்து ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஒரு பிளகின் வந்திருக்கு. அதை இன்ஸ்டால் பண்ணிட்டா போதுங்க. ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிங்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து இந்த மெனு வந்து ஒன்று ஆட் ஆகிருக்கும். ஸோ ஆட் ஆனதையுமே என்ன பண்ணோம் அப்படின்னா நோ டெஸ்ட் ரிசல்ட் செட், அதை விட்டுருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஸ்பெக் ஃபைல் இருக்கா. ஸோ அந்த ஸ்பெக் ஃபைலில் தான் நம்ம டெஸ்ட் எழுதுவோம். ஸோ அந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டில் இருக்க எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து என்பிஎக்ஸ் பிளேரைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ரன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை ரன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இதில் ஹோவர் பண்ணி எந்த டெஸ்ட் வேணுமோ அதை கூட டைரெக்டாக நம்ம ரன் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே பாருங்கள், இங்கே கூட க்ரீன் பட்டன் வந்துச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே போய் இதை சர்ச் பண்ணணுன்னு கூட கிடையாது. ஸோ இதை வந்து சும்மா அப்படி ஒரு கிளிக் பண்ணோன்னா போதும், ஓப்பன் ஆகும். பட் நீங்கள் ப்ரௌசர் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா இங்கே பாட்டமில் பாருங்கள், கொஞ்சம் கீழே கொடுத்துருக்காங்க. இதில் செட்டிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ ரன் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசரே ஓப்பன் ஆகலை, பட் ரன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ப்ரௌசர் கொடுத்துட்டு மறுபடியும் அதை வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும், நம்மளுக்கு முன்னாடி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். as soon as the login is done it will close off. ஓகேங்களா? இந்த ப்ரௌசர் க்ளோஸ் ஆகாது போல், நம்ம தான் வேணால் க்ளோஸ் பண்ணிக்கணும். சரி, ஓகே. அப்புறம் ஸோ ட்ரேஸ் வியூவர்னு ஒன்று இருக்குது. ட்ரேஸ் வியூவர் தெரியும்ல, நம்ம நேற்று பார்த்தோம்னா அந்த ட்ரேஸ் வியூவர் தான். அந்த ரிப்போர்ட் கூட ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸு, அந்த டாமோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல, அது அந்த ரிப்போர்ட் வந்து இந்த இதில் வந்து இங்கேயே எனேபிள் பண்ணிக்கலாம். ரன் குளோபல் ஸ்டெப் ஆன் ஈச் ரன். ஸோ நம்ம இதை கான்ஃபிகர் பண்ணலை. ஸோ நம்மளுக்கு அது வேணும் அப்படின்னா அது அப்புறமேல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பண்ணும்போது அதை பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா அப்டேட் ஸ்னாப்ஷாட்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ பிளேரைட்லேயே வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் வந்து கம்பேரிசன் பண்ணலாம். பட் நாங்கள் பண்ண வரைக்கும் ப்ரொடக்ஷனில் வந்து அது எப்போ பார்த்தாலும் ஃபெயில் ஆகிட்டே தாங்க இருக்கும். ஒரு வெர்ஷனுக்கு இன்னொரு வெர்ஷனுக்கு அப்டேட் ஆகும்போது ஸ்க்ரீன்ஷாட்ஸில் ஒரு சின்ன சேஞ்ச் வரும், அந்த சேஞ்சினால ஃபெயில் ஆகிட்டு இருக்கும். அதனால் மெயின் டெஸ்ட் கேஸில் இதை வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்டேட் மெத்தட் 3-வே அது என்னென்னு தெரில, புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க போல். ஸோ நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் குளோபல் டியர் டவுன் அப்படின்னு சொல்லிருக்கு. இதுவும் நம்ம இந்த கான்செப்ட் நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ அதான் அப்புறமேல் பார்த்துக்கலாம். ஸோ இதிலே பிக் லொக்கேட்டர், ரெக்கார்ட் நியூ, நேற்று நம்ம அந்த கோடு ஜென் பண்ணோம்ல, ஸோ அங்கே வந்து போய் கோடு ஜென் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்னாச்சு, விஎஸ் கோட் ஸ்க்ரீனே பிளாங்க் ஆச்சு. மேபி மை சிஸ்டம் இஸ்யூ. ஓகே, அது ஏதோ டெம்பரரி கிளிச்சு போல். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த கோடு ஜென்னு நம்ம டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் வந்து அப்படியே வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணி கோடு ஜென்னே வந்து ஓப்பன் ஆகிருங்க. ரெக்கார்ட் நியூ கொடுத்தோன்னா, ரெக்கார்டட் கர்சர்னால் நம்ம இங்கே வச்சுட்டு நம்ம இங்கேருந்து ரெக்கார்டட் கர்சர்னு இங்கே கொடுத்தோம்னா இங்கேருந்து கோட் அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ரெக்கார்ட் நியூ கொடுத்தோம்னா புது ஃபைல் ஓப்பன் ஆகிட்டு அங்கே வந்து கோடு வந்து சர்ச் ஆகும், என்ட்ரு ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆக்ஷனுக்காக. ஸோ அடுத்து இது தாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இது ரன் பண்ணுறது அதுதான். ஓகேவா? இதை ஒரு டைம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம்னா தான் இந்த க்ரீன் பட்டன் வரும். ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்ம யூஐ மோடுன்னு சொல்லி சொன்னோம்ல, ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஸோ யூஐ மோடு வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, யூஐ மோடு வந்து நம்ம டெவலப்மெண்ட் ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கண்டிப்பாக யூஐ மோடு யூஸ் பண்ணலாம். ஏன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நம்ம சாஸ் டெமோவில் வந்து நம்ம ஒரு 3 டெஸ்ட் கேஸ் எழுதியிருக்கோம் கரெக்டாக. ஸோ 3-4 டெஸ்ட் கேஸ் ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீ இன்னொரு டெஸ்ட் கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து சும்மா நம்ம ப்ராடக்ட் வந்து ஆட் டு கார்ட் வரைக்கும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம செக் அவுட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நான் வந்து லாகின் பண்ணிடுறேன். ஸோ லாகின் பண்ணிவிட்டு இந்த 2 ப்ராடக்ட்டை நம்ம ஆட் டு கார்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது கொடுத்தக்கப்புறம் நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த செக் அவுட்டு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த செக் அவுட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இந்த நேமு இதெல்லாம் ஃபில் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ ஆக்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா வந்து நம்ம வந்து
லொக்கேட்டர் எடுத்துகிட்டு அடுத்து இதோட லொக்கேட்டர் எடுத்துகிட்டு அந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணுறதுக்கு ப்ரௌசரில் போய் ப்ரௌசருக்கும் கோடுக்கும் ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கணும் கரெக்டாக. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சின்ன ஓகே பண்ணுவோம். ஸோ டேட்டா டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த அப்படியே இதை காப்பி பண்ணிவிட்டு அடுத்ததை கிளிக் பண்ணோம் கரெக்டாக. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் யூசர் ஆடிங் அன் ஐட்டம் டு கார்ட். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு யூசர் செக்ஸ் அவுட் 2 டெஸ்ட் கேஸ் ஒரே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க முடியாதுங்க. ஓகேவா? ஸோ டூப்ளிகேட் எரர் அடித்தோம். ஸோ யூசர் செக்ஸ் அவுட் ஐட்டம் ஃப்ரம் கார்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுக்கோம். ஸோ இதில் 2 அண்ணா ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணோம், இந்த பட்டன் வந்து எங்கே இருக்குது, ஹோம் பேஜில் தான் இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணோம், கண்ட்ரோல் இ ஹோம் பேஜ், கண்ட்ரோல் இ கொடுத்தோன்னா ஃபைலை ஓப்பன் பண்ணுறது. அதில் ஹோம் பேஜில் போயிட்டு புதுசாக ஒரு மெத்தட் ஒன்று போடுவோம். என்ன பண்ணோன்னா ஓப்பன் கார்ட் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். ஸோ இதுக்கு எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் தேவையில்லை. ஸோ என்ன பண்ணலாம்னா இதில் ஒரு கிளிக் மெத்தட் மட்டும் போட்டுக்கலாம். திஸ் டாட் பேஜ் டாட் லொக்கேட்டர் போட்டு ஓகே ஓகேங்களா. ஸோ ட்ரெடிஷ்னல் எக்ஸ் பார்த்து யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து எப்படி ஆல்ட்ரு பண்ணுறதுங்கிறத நான் லேட்டர் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு கிளிக் மெத்தட் போட்டிருக்கோம். இப்போ என்ன ஆகும், இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும். ஸோ இது வந்து ஒரு நியூ பேஜ் கரெக்டுங்களா, யுவர் கார்ட் பேஜ். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், குயிக்காக இன்னொரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம மேபி இதெல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து மெத்தட் எழுதணும், ரிமூவ் பண்ணுறதுக்கு மெத்தட் எழுதணும். இதெல்லாம் பண்ணோமா? ஸோ சரி, எல்லாத்தையுமே நம்ம பண்ணலை. பட் அட்லீஸ்ட் ஒரு 2 செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 ப்ராடக்ட்டும் இங்கே லிஸ்ட் ஆகுதாங்கிறத செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செக் அவுட் அடிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இதுக்கும் இந்த கோடுக்கும் அடுத்து என்ன பண்ணோம், மறுபடியும் இதே மாதிரி ரைட் கிளிக் அடித்து இன்வென்ட்ரி நேம் வந்து இந்த மாதிரி இருக்கா, அடுத்து இன்னொரு இன்வென்ட்ரி நேமில் இந்த நேமில் இன்னொன்று இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒன்றொன்றுக்காக வந்து நம்ம இது ப்ரௌசருக்கும் கோடுக்கும் செக் பண்ணி ரன் பண்ணி பார்த்துட்ருக்கிறதுக்கு அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டெஸ்ட் கேஸ் 1ன்னு இருக்குது, அதை 2ன்னு மாற்றிடுவோம். மாற்றிட்டு நம்மளோட கமாண்டில் npx, ஸோ பியூர்லி வந்து யூஐ மோடு வந்து டெவலப்மெண்ட் ஃபேஸ்க்காக. ஓகேவா? ஸோ npx பிளேட் டெஸ்ட்டு கொடுத்துறோம். கொடுத்துட்டு டேஷ் டேஷ் கிரெப்பு, இந்த டெஸ்ட்டு மட்டும் எனக்கு யூஐ மோடில் வந்தால் போதும், டேஷ் டேஷ் யூஐன்னு கொடுத்துறோம். கொடுத்ததே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ப்ரௌசர் மாதிரி ஒரு கன்சோல் ஒன்று வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் நம்ம எல்லா டெஸ்ட்டையும் பார்க்க போகிறதில்ல, ஒரே ஒரு டெஸ்ட் கேஸ் நம்மளுக்கு வேணுங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் அதை ஃபுல் ஸ்க்ரீன் கூட பண்ணிட்டேன். ஸோ பண்ணிவிட்டு இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணிட்டு இது இன்னும் டெஸ்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் நம்ம இன்னும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. பெருசாக யூஸ் இல்லைங்க, எவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணது வரைக்கும் அதெல்லாம் செக் பண்ணதே இல்லை. மேபி சிங்கிள் ஒர்க்கர்னு கொடுத்துட்டோம்னா மல்டிபிள் த்ரெட்ஸில் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ ஒர்க்கர்ஸ்லாம் நம்ம இன்னும் பார்க்கல, அதெல்லாம் லேட்டர் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ நான் வந்து ரன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம், ஒரு டெஸ்ட்டை வந்து ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிவிட்டு அதுலேருந்து ட்ரேஸ் எல்லாம் எடுத்து தனியாக பார்த்துட்ருப்போம் நம்ம கரெக்டாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ட்ரேஸை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இது எல்லாமே இப்படியே வந்துருச்சு. இது அதை விட ஈஸியாக இருக்குங்களா நம்மளுக்கு செக் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, டெஸ்ட் கேஸ் 2ல் போட்டு என்ன இருக்குது, சாஸ்லாப் பைக் வரைக்கும் தான் கிளிக் பண்ணுறது வரைக்கும் தான் ஆட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஓகே, நம்ம அந்த ஸ்டெப்பை ஆட் பண்ணவே இல்லை. கோடு சேஞ்ச் இங்கே தாங்க பண்ணோம். ஓகேவா? ஸோ ஹோம் பேஜ் டாட் போட்டதையுமே ஓப்பன் கார்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இப்போயும் கூட நம்ம ஒரு வெயிட்டும் கூட கொடுத்துக்கலாம். ஏன் வெயிட்டு கொடுத்துக்கலாம்னா, இல்லைனா அதை கிளிக் பண்ணதையும் க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டெஸ்ட் மட்டும் மேனுவலாக நம்ம போட்டுக்கலாம். என்ன பண்ணலாம், செக் அவுட் பட்டன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இது என்னது, பட்டனோட நேம் என்னது, செக் அவுட். ஓகே, நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் இது ஒர்க் ஆகலை, இப்போயாவது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். கெட் பை ரோல் கொடுத்தப்ப பட்டனில் ஒரு பிரச்சனை பண்ணுச்சு. பட்டன் நேம் செக் அவுட். வெயிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், எக்ஸ்பெக்ட் போட்டு
ஓகே, எக்ஸ்பெக்டில் இருக்கிற எரரை ஃபிக்ஸ் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு ஆட்டோ சஜஷன்ஸ் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ கொடுத்தாச்சு. இப்போது அந்த டெஸ்ட்டை இந்த யூஐ மோட்லேருந்து ரன் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது லாகின் பண்ணணும். 2 ஐட்டம்ஸ் ஆட் டு கார்டு கொடுக்கும். ஷாப்பிங் கார்ட் பட்டனை அதனால் கிளிக் பண்ண முடியல. ஓகே ஓகே, நம்ம இதை கூட டீபக் பண்ணுற கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பிக் லொக்கேட்டர் கொடுத்துட்டு போயினோம்னா ஓகே, இங்கே பாருங்கள் இந்த லொக்கேட்டர் வந்துருச்சா. நம்ம ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? போயிட்டு நம்மளோட கோடில் ஓகே, ஷாப்பிங் கார்ட் லிங்க் இன்னொன்று லொக்கேட்டர் எடுத்துருக்கு. ஸோ நம்ம இப்போ அப்டேட் பண்ணிட்டோமா, மறுபடியும் ஒரு ரீநன் போடுவோம். இப்போ கிளிக் ஆகுதான்னு பார்க்கலாம். எல்லா தடவையும் இது வந்து பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும்னு நான் சொல்ல வரல, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அந்த பட்டனை ஆட் டு கார்ட்டை கிளிக் பண்ணிடுச்சு. கிளிக் பண்ணிட்டு இந்த செக் அவுட் ஆகிற வரைக்கும் இதாகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து செக் அவுட் கிளிக் பண்ணுற கொடுத்துருந்தோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா, இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த செக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு அது வேணாம். நம்மளுக்கு இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம்னா இந்த டைமில் நம்மளுக்கு சாய்ஸே இல்லை. ஏன்னா அந்த எலிமெண்ட்டே அந்த டாமில் அந்த எலிமெண்ட்டே டிஸ்பிளே ஆகலை. ஸோ டிஸ்பிளே ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரொசீட் ஃபர்தர் கொடுக்க முடியாது. அதனால் ப்ரௌசர் சைடு தான் நம்ம வந்தாகணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டேட்டா டெஸ்ட் இன்வென்ட்ரி நேம்னு ஒன்று இருக்கா, ஸோ போட்டுட்டு இதே இதில் ஒரு புது பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அது வந்து கார்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோம். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸஸ் பேஜஸில் வந்து நம்ம புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அது பேர் என்னென்னா கார்ட் பேஜ் டாட் டிஎஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு எல்லா டைமும் இதே தாங்க, இம்போர்ட் பேஜ்லாம் இம்போர்ட் பண்ணோம், பட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் கிளாஸ் கார்ட் பேஜ் கன்ஸ்ட்ரக்டர்லேயே ப்ரைவேட்டில் போட்டோன்னா ஒர்க் ஆகும். போட்டு பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணோம்னா அது பண்ணவே வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். திஸ் டாட் பேஜ் ஈக்குவல் டு பேஜ், அவ்வளோதான். கொடுத்துட்டு ஹோவர் கொடுத்துட்டு இம்போர்ட்டே பண்ணிக்கலாம். இம்போர்ட் பேஜ். ஓகேவா? ஓகே, கோலன் போட்டோன்னா ஓகேங்களா? ஸோ இப்போது இது பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், வெயிட் பண்ணுற அந்த மெத்தட் வந்து அடிக்கணும்னு சொன்னேன்னா, ஸோ என்ன பண்ணலாம்னா ஏசிங் போட்டு வெயிட் ஃபார் ப்ராடக்ட்ஸ் டு பி லிஸ்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம ப்ராடக்ட் நேமை பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ப்ராடக்ட் நேம்ஸ்ன்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸ்ட்ரிங்கில் ஆரியில் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவைட்டில் எக்ஸ்பெக்ட் மட்டும் போட்டால் போதுங்க. எக்ஸ்பெக்ட் போட்டு this dot page dot நம்ம ஒரு லொக்கேட்டர் காப்பி பண்ணுமே இது இங்கே. ஓகேவா? இது சிஎஸ்எஸ் லொக்கேட்டர். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாட் டு ஹேவ் எக்ஸ்பெக்டில் காட்டுது. நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆட்டோ சஜஷன் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் அப்டேட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு டாட் டு ஹேவ் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் இந்த சிஎஸ்எஸ் லொக்கேட்டரை
கொண்டு போய் ப்ரௌசரில் நான் இங்கே வந்து கண்ட்ரோல் எஃப் கொடுத்து சர்ச் பண்ணேன் அப்படின்னா இங்கே 2 எலிமெண்ட் காட்டுது, கரெக்டுங்களா? 2 எலிமெண்ட் காட்டுது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்தோம்னா டு ஹேவ் டெக்ஸ்ட்னு கொடுத்தோம்னா எந்த எலிமெண்ட்டில் செக் பண்ணுறதுன்னு அதுக்கு தெரியாதுல்ல. பட் இங்கே பிளேரைட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இதே ஆர்டரில் நான் வந்து வேல்யூ வந்து பாஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ வாட் ஐ மீன் பை இஸ் தட் இதை வந்து ஃபிக்ஸராக கூட ஜென்ரேட் பண்ணுமா? ஸோ ஃபிக்ஸரில் போயிட்டு இம்போர்ட் பண்ணுங்க. இந்த டாட்டே இருக்கக்கூடாது, அதையும் எப்படி மூவ் இது பண்ணுறதுங்கிறத நான் லேட்டர் சொல்கிறேன். ஸோ போயிட்டு கார்ட் பேஜ் ஆயிடுச்சு. அடுத்து இங்கே ஒரு கார்ட் பேஜ் டிஃபைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் என்ன பண்ணோமோ அதுவே தான் எல்லா பக்கமும் பண்ண போகிறோம். ஸோ கான்ஸில் கார்ட் பேஜ் கொடுக்குறோம், இங்கே வந்து கார்ட் பேஜ் கொடுக்குறோம், இங்கே வந்து கார்ட் பேஜும் மாற்றுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட டெஸ்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் கார்ட் பண்ணதுக்கப்புறம் அவைட் ஹோம் பேஜில் அது கார்ட் பேஜ். ஓகே, அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த இதை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணோம். கார்ட் பேஜ் டாட் வெயிட் ஃபார் ப்ராடக்ட்ஸ் டு பி லிஸ்டட் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த 2 இதையும் இதே ஆர்டரில் நான் பாஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? போட்டுட்டு இப்போ இந்த ஆர்டரில் நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோமா? ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆகும். நம்ம அங்கிருந்து ரன் பண்ணிட்டோமா? சரி, ஓகே, விடுங்க. ஓகே, இப்போ ஃபெயில் ஆக போகுது. காரணம் இப்போ டீபக் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே வந்துடுவோம், யூஐ மோடில் வந்துட்டு இப்போ இங்கேருந்து ரன் பண்ணுவோம், என்னது ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே மறுபடியும் அதே பிரச்சனை தான். என்ன இது ரிமூவ் ஆகிட்டுருக்கு, கிளிக் ஆயிடுச்சு. சைட்லேயே ஏதோ பிரச்சனை இருக்கும் போல். ஏன்னா இங்கே பாருங்கள், கிளிக் ஆகிடுச்சு, ரிமூவ்னு கூட வந்துடுச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த கார்ட்டு பட்டனை கிளிக் பண்ணும்போது 0 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இருங்க, நம்ம கோடு சைடில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ ஆட் டு கார்ட் பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ சீக்ரெட் சாஸ் கொடுத்துட்டு ஓகே, இந்த ஆட் டு கார்ட் பட்டனுக்கு பதிலாக என்ன ஆயிடுச்சு, இங்கே ரிமூவ்னு சொல்லிட்டு வந்துருச்சா? ஸோ நம்ம அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆட் டு கார்ட் பட்டன் கொடுத்துட்டு இங்கே வந்து வெறும் கெட் பை ரோல் பட்டன் தான் கொடுத்துருக்கோம். இதுவே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீ அதே இதில் எக்ஸ்பெக்ட் மட்டும் போட்டுரும். எக்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு டு பி ஹிடன் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து அடுத்து என்ன பண்ணணும்னா பட்டனில் நேம் வந்து ஆட் டு கார்ட் பட்டன் கொடுக்கணுங்க. பட்டனோட நேம் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ்னு மாறிடுச்சா? சரி, அப்படியும் கூட பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா நேம் வந்து ரிமூவ்னு மாறிடணும், ரிமூவ்னு மாறினது விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். டு பி விசிபிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு ரீரன் பண்ணி பார்க்கலாம் என்னதாகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, மேபி இந்த ப்ரௌசர்லேருந்து இது செலக்ட் ஆனதெல்லாம் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்க, இப்போ ரீரன் பண்ணி பார்க்கலாம். என்னோட
சிஸ்டமில் ஆட்டு கார்ட்டு கொடுத்து வச்சுருந்தாங்களே, ஸோ அதிலிருந்து எடுக்கும் போல். இல்லையே, இப்பயும் ஒர்க் ஆகலையே, என்ன ஆகுது? ஓவர் மட்டும் ஆகுதா? கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது, பட் இங்கே ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, அது என்ன பிரச்சனைங்கிறது அப்புறமேல் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு நான் அது என்னென்னு நான் உங்களுக்கு அப்புறமேல் செக் பண்ணி பார்த்து சொல்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி தான் யூஐ மோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து டீபக் மோடு கொடுத்தோம் இல்லையா? ஸோ இப்போ இதே டெஸ்ட் கேஸை நம்ம வந்து டீபக் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ண போகிறேன், npx playwright டெஸ்ட், அதே கிரிப் அந்த டெஸ்ட் கேஸை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம், எல்லாத்தையும் போட்டு டீபக் பண்ண வேணாம். கொடுத்துட்டு டேஷ் டீபக்குன்னு கொடுத்தோம்னா ஒன்றும் இல்லைங்க, மறுபடியும் அதே மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் தான் ஒர்க் ஆகும். பட் யூஐ மோடில் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ண முடியாது, பட் இங்கே வந்து ரன் பண்ணலாம். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சு, ரைட் ஹேண்ட் சைடில் இது ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டெப் ஓவர் கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் ஆகிடுச்சு, அடுத்து ரெண்டாவது ஃபில் ஆகுது. லைன் பை லைன் வந்து நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ விசிபிள் ஆகிடுச்சு. அடுத்து இங்கே வந்து பட்டனை வந்து கிளிக் பண்ணுறோம், இப்போ ஒர்க் ஆகுது பாருங்கள். கரெக்டாக இப்போ ஒர்க் ஆகுது. அடுத்து டு பி விசிபிள் அதுவும் ஒர்க் ஆகிடுச்சு. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே, நம்மளோட அமுத்தின இதில் சாஸ் லேப்ஸ் பைக் லைட்டிவே 2 தடவை நம்ம உள்ளே வந்து போட்டு வச்சுருக்கோம். ஆக்டிவ் ப்ராடக்ட் கார்ட் செக் பண்ணி பார்த்துடலாமா? இல்லையே, பேக் தானே போட்டு வச்சுருக்கோம், கரெக்டாக தானே போட்டிருக்கோம். அது ஏன்னா இப்போ நம்ம போட்ட லொக்கேட்டர் தப்புன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்களா, இப்போ டீபக் மோடில் போட்டங்காட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? ஸோ என்னென்னா, இப்போ அடுத்து கிளிக் பண்ணும்போது அது வந்து ரிமூவ் ஆகிட்டு மறுபடியும் ஆட் டு கார்ட் கொடுக்கும்போது ரிமூவ் பட்டன் எதிர்பார்க்குது, பட் அங்கே பட்டன் இருக்காது, அதனால் அங்கே ஃபெயில் ஆகிடுச்சு. ஸ்கிரிப்டும் வெளியில் வந்துருச்சு. இப்போ நம்ம ரீட்ரை எனேபிள் பண்ணி வச்சுருக்கங்காட்டி ரீட்ரை வருது, பட் நம்ம அதெல்லாம் போக வேணாம். நம்மளோட பிரச்சனை என்னென்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. இது தாங்க இந்த டீபக் மோடு. ஓகேங்களா? ஸோ அந்த டீபக்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 மெனுஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டெப் ஓவர்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம இதை பேசிக்கலி உளருது. நம்ம வந்து இதுலேயே கேப்சர் பண்ணியிருக்கணும். ட்ரேஸ் யூஐ மோடில் ஓப்பன் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதுலேயே வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கணும், பட் பண்ணலை. சரி, பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா, நம்ம மறுபடியும் அந்த யூஐ மோட்லேயே ரன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், யூஐ மோட்லேயே ரன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டில் சும்மாவே யூஐனே போடுவோம். நம்மக்கிட்ட 5 டெஸ்ட் தானே இருக்குது, 5 டெஸ்ட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் ஒன்றும் ஆகாது. 500 டெஸ்ட் வச்சுருக்கும்போது யூஐ மோடில் கிரெப் இல்லாமல் ஓப்பன் பண்ணாதீங்க, சிஸ்டம் ஸ்லோ ஆயிரும். அவசரப்படக்கூடாது இதுக்கெலாம். கரெக்டாக? ஸோ லாகின் ஆயிடுச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துருந்தாலே பிரச்சனை இருந்திருக்காதுங்க. இங்கே பாருங்கள், லாகின் பட்டனை கிளிக் பண்ணுறாங்க. அடுத்து இந்த ஷாப்பிங் கார்ட் வந்து விசிபிளாக இருக்கான்னு பார்க்குறாங்க. அடுத்து ஆட் டு கார்ட் பட்டனில் கிளிக் பண்ணுறாங்க. அதை கிளிக் பண்ணதும் ரிமூவ் பட்டன் விசிபிள் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதுலேயே கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ நம்ம விசிபிள் இருக்குல்ல, இப்போ அந்த எரரில் இருக்குல்ல, இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம வந்து போட்டோன்னா என்ன ஆகுது, ரிமூவ் பட்டன் இல்லை. இதை அப்படியே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஆட் டு கார்ட் போடுறேன். போட்டால் கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. ஓகேவா? இப்போ நான் அந்த நேமை மட்டும் மாற்றினேன்னா இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது தான் கேள்வி. ஒர்க்காக ஆகுது, பட் ஏன் வந்து 2வது பட்டனை கிளிக் பண்ணது, பிளேரேட்டில் பக் இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியலை.
ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இதில் கிளிக் என்ன போட்டிருக்கோம், ஃபஸ்ட்டு கிளிக்குக்கே போகும்போதே 2வது கிளிக்கில் தான் ஒர்க் ஆகுது. ஏன் ஒர்க் ஆகுது? சாஸ் லேப்ஸ் பைக் லைட் ஆட் டு கார்ட் ப்ராடக்ட் ஃபங்க்ஷனை போய் செக் பண்ணி பார்ப்போமா? ஆமாம், இதில் கொண்டு போய் ஹார்ட் கோட் பண்ணி வச்சிட்டா அப்புறம் எப்படிங்க ஒர்க் ஆகும்? போன தடவை நம்ம போட்டதே தப்பு. ஓகேவா? போன வீடியோவில் யாராவது பார்த்துருந்தா, யாருமே பார்க்கல, சப்போஸ் யாராவது பார்த்துருந்தா காரி துப்பியிருப்பாங்க. பட் பரவாயில்ல, வி ஆர் ஹியூமன்ஸ், வி மேக் மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ரன் ஆகும். பார்த்தீங்களா, 2 ப்ராடக்ட்டும் ஆட் ஆயிடுச்சு, இதுவும் வந்தாச்சு. இப்போ டாட் டு ஹேவ் டெக்ஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. இப்போ இங்கே என்னங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே வந்து எக்ஸ்பெக்டட் 1 ரிசீவ்டு 1. நைன் லொக்கேட்டர்ஸ் ரிசல்ட் டு 2 எலிமெண்ட்ஸ். நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கும் போல். எக்ஸ்பெக்டட் வந்து 1 தான், பட் ஆக்சுவல் வந்து 2 இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. -1 ரிசீவ்டு +1. சரி, ஓகே, நம்மளுக்கு தான் யூஐ மோட் இருக்கே, காப்பி பண்ணி அப்படியே போட்டு என்ன பண்ணுவோம், கரெக்டாக தான் 2 எலிமெண்ட் தான் வந்திருக்கு. ஸோ டு ஹேவ் டெக்ஸ்ட் ஒர்க் ஆகிருக்கணும். ஏன் ஒர்க் ஆகிருக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட பிளேரைட்டோட டாக்குமெண்டேஷனுக்குள்ளே போனோம்னா நம்ம என்னமோ ஓப்பன் பண்ணால் அது என்னமோ ஓப்பன் ஆகுது. இதில் போயிட்டு டு ஹேவ் டெக்ஸ்ட்னு போட்டோம் அப்படின்னா அதோட எக்ஸ்பிளனேஷன் வருது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவனே போட்டிருக்கான், யூஎல்குள்ளே 2 எல்ஐ டேக் இருக்குது. ஸோ அந்த எல்ஐ டேக்கில் வந்து நம்ம டு ஹேவ் டெக்ஸ்ட்டு போட்டு அரேவை போட்டோம் அப்படின்னா இதே ஆர்டரில் இருந்தால் மேட்ச் ஆகணும். பார்த்தீங்களா, கரெக்டுன்னு கொடுத்துருக்கான். ஸோ நம்ம போட்டுறதுக்குறதும் கரெக்டு தான், பட் என்ன பிரச்சனை, கரெக்டாக தான் போட்டிருக்கோம். இந்த எரர் மெசேஜுக்கு என்ன அர்த்தம், எக்ஸ்பெக்டட் லொக்கேட்டட் டு ஹேவ் எக்ஸ்பெக்டட் ஃபெயில்டு. ஸ்பேஸ்க்கு இது லாஸ்ட்டில் வந்துருச்சா, இல்லை நம்ம ஆர்டர் கரெக்டாக தான் கொடுக்கணும், நமக்கு இதை மாற்றி கொடுத்துருக்கோமா? ஓகே, நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா நம்ம ப்ரெஸ் பண்ணுற அதே ஆர்டரில் கொடுத்துருக்கோம், பட் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எது ஆட் ஆகுதோ அது வந்து கடைசிக்கு போயிடுது போல். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேக் பேக் இருக்கா, இல்லையே, ஃபஸ்ட்டு கரெக்டாக தானே இருக்குது. ஓகே, வெரிஃபிகேஷன் ஸ்டெப்பிங் இருக்குது, எல்லாத்தையும் மாற்றி மாற்றி போட்டுச்சு பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. சரி, ஓகே, இப்போ ஆர்டரை மாற்றியாச்சு. மாற்றிட்டு இப்போ யூஐ மோடில் ரன் பண்ணுவோம். ரன் ஆயிரும்னு நினைக்கிறேன். சூப்பர், ரன் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து நம்ம வேணால் அடுத்த டெஸ்ட்டில் நம்ம இந்த செக் அவுட் பண்ணுறது, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது புதுசாக தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மாட்டீங்க, சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால். அப்புறம் 10 செகண்ட்லேயே பார்த்துட்டு ஓடிடாதீங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். மேபி மை கண்டென்ட்டோட குவாலிட்டி எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறேன். நான் எதுவுமே ஸ்கிரிப்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ண கிடையாது. ஆன் தி கோவில் நான் வந்து ஓகே இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் வீடியோஸ் எல்லாமே 30 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் அந்த மாதிரின்னு இருக்குது. நான் ஃப்யூச்சரில் அதை இம்ப்ரூவ் பண்ணுறேன். அனிமேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. யா, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.